future officers, welcome to Success Squad IAS Academy. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து எல்சிஎம் அண்ட் சிஎஃப்ல எல்சிஎம் பற்றின ஒரு 5 டைப் ஆஃப் சம்ஸ் பார்த்தோம். கன்வர்ஜென்ஸ் தீரம் அண்ட் ரிமைண்டர் தீரம் சொல்லிட்டு 5 டைப் ஆஃப் மாடல்ஸ் பார்த்தோம். அது பார்க்காதவங்க, அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப முக்கியமான மாடல்ஸ் அது எல்லாமே, சரியா? அதை பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது பார்ட் 3 வீடியோ. ஸோ இதில் வந்துட்டு ஹச்சிசிஎஃப் பேஸ் பண்ணியான சம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் அந்த பார்ட் 2 வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். இது ஹவு மெனி நம்பர்ஸ் பிட்வீன் 400 and 500 ஆர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 15 and 20. தமிழில் வந்துட்டு 400க்கும் 500க்கும் இடையில் 12, 15 மற்றும் 20 ஆகிய எண்களால் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் க்ளூ வேர்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? டிவைடட் பை, டிவிசிபிள் பை. ஸோ வகுபடக்கூடிய எண்கள் அப்படின்னா வகுத்திகள் கொடுத்துருக்குறாங்க, சரியா? அப்போ வகுத்திகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதனுடைய மடங்குகள் கண்டுபிடிக்கணும், அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ இதனுடைய எல்சிஎம் கண்டுபிடிங்க. 12, 15, 20. இதுக்கு 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 12 அடிச்சா 6, 15 அப்படியே வரும் 10, திரும்ப 12 அடிச்சா 3, 15, 5, 5ஆல் அடித்தா 3, 3, 1 வரும், அப்போ 3. ஸோ அப்போ 5 2s are 10, 3 2s are 6, 6 into 10, 60 தான் வந்துட்டு இதனுடைய எல்சிஎம், சரியா? மீசியம் அப்படின்றது 60. சரி, இது கண்டுபிடிச்சாச்சு. இந்த டிவிசிபிள் பை, டிவைடட் பை இந்த க்ளூ வேர்டு வச்சுக்கிட்டு நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அவங்க கொஸ்டின் கேட்டதே வேற இல்லை. என்ன கேட்டிருக்கிறாங்க? இந்த 400க்கும் 500க்கும் இடைப்பட்ட நம்பர்ஸ், நிறைய நம்பர்ஸ் இருக்கும். 401 499 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது இடையில. இதில் எத்தனை நம்பர் வந்துட்டு எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. எந்தெந்த நம்பர்னு கேட்கல, எத்தனை நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எத்தனை நம்பர் வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ 60னுடைய மடங்குகள் என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். 400க்கும் 500க்கும் இடைப்பட்ட நம்பர்ஸில் எத்தனை நம்பர் 60னுடைய மடங்குகளாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 60 × 1ன்னு போட்டால் என்ன வரும்? 60. 2 போட்டால் 120, 3ன்னு போட்டால் 180. அப்போ 6 டேபிள்ஸா? ஸோ 6 டேபிளில் நம்ம வந்து பார்க்கணுமா? அப்போ 6 5s are 13 வரும், 6 6s are 36 வரும், 6 7s are 42 வரும். ஸோ அப்போ 42 அப்படின்றது 420. அப்போ 400 தாண்டி தான் இருக்குது. அதாவது 400க்கும் 500க்கும் இடைப்பட்ட நம்பரில் இருக்குது. அப்போ 420 1. நெக்ஸ்ட்டு 6 8s are 48, 481. நெக்ஸ்ட் 6 9s are 54 வரும். அப்போ 540, 500 தாண்டிருச்சு. அப்போ அது வராது. அதே மாதிரி 6 6s are 36ன்ற போது 360 400க்கும் கம்மியாக இருக்குது. 540 அப்படின்றது 500க்கு அதிகமாக இருக்குது. அப்போ 400க்கும் 500க்கும் இடைப்பட்ட எத்தனை நம்பர்ஸ் வந்துட்டு எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா 420, 480. 2 நம்பர் தான் வந்துட்டு எக்ஸாக்டாக இந்த 3 நம்பர்ஸால் டிவிசிபிள் ஆகும். இந்த 3 நம்பரால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்றது இந்த 60ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த 3 நம்பராலையும் டிவிசிபிள் ஆகும், சரியா? இந்த 2 நம்பர் தான் எக்ஸாக்டாக வந்து வகுப்படும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம், சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த மெத்தட் பாருங்க. இது வந்துட்டு ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் நம்பர்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ லார்ஜஸ்ட் நம்பர்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இது ஒரு க்ளூ. கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இதையும் பார்த்துக்கோங்க. விச் டிவைட்ஸ், சரியா? போன சம்லாம் என்ன பார்த்தோம்? டிவைடட் பை, டிவிசிபிள் பை அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் வந்து டிவைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு நம்பர் வந்துட்டு இந்த 3322 வந்துட்டு டிவைட் பண்ணுது, அதே மாதிரி 3832 வந்துட்டு டிவைட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வகுத்திகள் வந்துட்டு கொடுக்கல, மடங்குகள் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்ற போது நம்ம வகுத்திகள் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நமக்கு இதில் வந்து தெளிவாக புரியுது. ஸோ என்ன கொஸ்டின்? ஸோ இதை வந்துட்டு டிவைட் பண்ணும்போதும் இதை டிவைட் பண்ணும்போதும் நமக்கு ரிமைண்டர் என்னவா வருதான்? 7 அப்படின்ற ரிமைண்டர் வருதான். ஸோ நம்ம வந்துட்டு எல்சிஎம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? எல்சிஎம் ப்ளஸ் சேம் ரிமைண்டர்னு கண்டுபிடிச்சோமா? ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ரிமைண்டரை ஆட் பண்ணி போட்டோம். இதுக்கு வந்துட்டு அந்த ஃபார்முலாலாம் எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. டேரெக்டாக இதுக்கு வந்துட்டு ஹச்எஃப் கண்டுபிடிக்கணும். அந்த ஹச்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா 3322 கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த ரிமைண்டர் வந்து கழிச்சிருங்க இதுலேருந்து. அதே மாதிரி 3832 கொடுத்துருக்குறாங்களா? அதுலேருந்து இந்த ரிமைண்டரை கழிச்சிருங்க, சரியா? இதுலேருந்து 7 கழிச்சா ஒரு நம்பர் வருமா? ஸோ இதை சால்வ் பண்ணி காமிச்சிருவா.
1 12 14 20 5 2 11 சரி 1 3 3 அதே மாதிரி 12 5 1 8 3 இப்போ 3815 3315 அப்படின்னு வருது. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ என்ன வேலை பண்ணுறோம்? இப்போ நார்மலாக ஹெச்எஃப் கண்டுபிடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த ரெண்டு நம்பரையும் நான் சொன்ன மாதிரி டிவைட் பண்ணுவீங்க. இப்போ வந்து ரிமைண்டர் 7 கொடுத்ததுனால அந்த 7 வந்துட்டு ரெண்டு நம்பர்ல இருந்தும் கழிச்சுக்கிறோம். ஸோ இப்போ பெரிய நம்பரை உள்ளே போடுவீங்களா? 3815 நம்பரை உள்ளே போடுவீங்க, சின்ன நம்பரை வெளியே போடுவீங்க. இப்படி தான் ஹெச்எஃப் கண்டுபிடிக்க சொல்லி தந்தேன். ஸோ இப்போ ஒரு டைம் தான் போகும் 1. அப்போ 3315 அது 0 அப்படி ஆயிரும். 8ல் 3 போச்சுன்னா 5. கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சாரி, இங்கே 2 வரும். ஸோ 3 போச்சுன்னா 325. அப்போ 2ல் 1 போச்சுன்னா 510. அப்போது இந்த பெரிய நம்பர் வந்து இதுக்குள்ளே வந்துருமா? 3315 இங்கே வந்துருமா? ஸோ இது எத்தனை டைம் போகும்? 6 டைம். 6 டைம் எப்படின்னா 3060 வரும். ரிமைண்டர் வந்துட்டு 5 அடிச்சுன்னு சொன்னால் 2 11ல் 6 போச்சுன்னா 5 2. அப்போ 255. ஸோ அதை நான் அப்படி இங்கிட்ட எழுதுறேன், இடம் இல்லாதனால இங்கே பார்த்துக்கோங்க. 255 அப்படின்றது வெளியில் இருக்கணும், 510 அப்படின்றது உள்ளே வந்துடணுமா? ஸோ இப்போ எத்தனை டைம்? 2 டைம். 2 டைம் வந்துச்சுன்னா 510 0 ஆயிரும். அப்போ என்னோட ஹெச்எஃப் என்ன? 255. இதுதான் வந்து ஆன்சர். சரியா? அவங்க கேட்ட ஆன்சர் இதுதான். அவங்க வந்து ரிமைண்டர் 7 கொடுத்துருக்குறாங்க. அந்த 7 ஃபர்ஸ்டே நான் கழிச்சிட்டேன், ரெண்டு நம்பர்ல இருந்தோம். கழிச்சுட்டு அந்த ரெண்டு நம்பருக்கும் ஹெச்எஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டேன்னா அதான் வந்து என்னுடைய ஆன்சர். ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறத மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த க்ளூ வச்சும் ஹெச்எஃப் தான் கண்டுபிடிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி விச் டிவைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதான் ரொம்ப முக்கியமான க்ளூ. இதையும் பார்த்துக்கோங்க. சரியா? டிவைட்ஸ் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது, 62ஆல் டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி 130 இன்னொரு அதே நம்பரை 132ஆல் டிவைட் பண்ணுறோம். சேம் அதே நம்பரை 237ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்படி டிவைட் பண்ணும்போது காமனாக எனக்கு வந்து ஒரு ரிமைண்டர் வருது. போன சம்மில் என்ன ரிமைண்டர் கொடுத்துருந்தாங்க? 7 அப்படின்ற ஒரு ரிமைண்டர் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த சம்மில் எவ்வளோ ரிமைண்டர் அப்படின்றது எனக்கு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் தான் வரும் ஹெச்எஃப்ல. ஒன்று சேம் ரிமைண்டர் கொடுப்பாங்க. அப்போ எல்லாத்துல இருந்தும் இப்போ 7 இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 62 - 7 132 - 7 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு அந்த 3 நம்பருக்கான ஹெச்எஃப் கண்டுபிடிப்போம். இப்போ வந்துட்டு சேம் ரிமைண்டர்னு மொட்டையாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா 62 132 237 3 நம்பர் இருக்குதா? இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. அதே மாதிரி 62க்கும் 237 இந்த 3 நம்பருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 132க்கும் 62க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போமா? 2ல் 2 போச்சுன்னா 0, 17 போச்சுன்னா 7 70. அதே மாதிரி 237க்கும் 132க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 7ல் 2 போச்சுன்னா 5, 3ல் 3 போச்சுன்னா 0, 2ல் 1 போச்சுன்னா 1 105. அதே மாதிரி 62க்கும் 237க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 7ல் 2 போச்சுன்னா 5, 23ல் 6 போச்சுன்னா 17. ஸோ அப்போ இதான் 3 நம்பர். இந்த 3 நம்பருக்கு தான் நம்ம வந்து ஹெச்எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? 70, 105, 175 இந்த 3 நம்பருக்கு தான் நம்ம வந்து ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ 3 நம்பருக்கு ஹெச்எஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தந்தேன். இருக்கிறதுலே 2 பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க, அந்த பெரிய 2 நம்பருக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். அப்போ இதில் 175 105 2 இருக்குது. இப்போ 175 உள்ளே போட்டுக்கிட்டு 105 வெளியே போடணும். பெரிய நம்பர் உள்ளே போட்டு சின்ன நம்பரை வெளியே போடணும். ஸோ 1 டைம் தான் போகும். ரிமைண்டர் 70, 105 ஒரு டைம் தான் போகும். 70 ரிமைண்டர் 35 70 உள்ளே போடுங்க, 2 டைம் போகும். ஸோ அப்போ 70 0. அப்போ ஆன்சர் என்னது? நமக்கு 35. சரியா? புரிஞ்சா? இவ்வளோதான் வந்து சம்ஸு. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி இவ்வளோதான் சம்ஸு. ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு சில சம்ஸை வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு 2 மாடல் சம் வந்து நம்ம பார்த்துடலாம். சரியா? இந்த மாதிரி பவர்ஸ் வச்சு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாடல் பார்த்துடலாம். சரியா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேசிக்கான மாடல்ஸ் பார்த்தோம். 2வது பார்ட்டில் வந்துட்டு இந்த கன்வர்ஜன்ஸ் தியரம், ரிமைண்டர் தியரம்னு சொல்லிட்டு ஒரு 5 மாடலில் எல்சிஎம் பேஸ் பண்ணி பார்த்தோம். இதில் வந்து ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி ஒரு 2 டைப்ஸில் வந்து சம் பார்த்துருக்குறோம்.
இது வந்து இந்த மாடல்ஸில் வந்துட்டு நம்ம ஒரு 2 சம் பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, ஹெச்எஃப் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, இது ஒரு நம்பர். சரியா? இது ஒரு நம்பர், இது 2வது நம்பர், இது 3வது நம்பர். சரியா? மொத்தம் 3 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம நார்மலாக எத்தனை ஃபர்ஸ்ட் 20, 30, 40 இப்படி கொடுப்பாங்க நம்பர்ஸ். வெறும் நம்பர்ஸாக கொடுப்பாங்க. இப்போ வந்து பவர்ஸில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ இதுக்கு எல்சிஎம் ஹெச்எஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ ஹெச்எஃப் கேட்டிருக்கிறாங்க அப்படின்ற போது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கணும். சரியா? எல்லாத்துலேயும் இந்த பேஸ் அப்படின்றது காமனாக இருக்கணும். இப்போ இங்கே 2 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ அப்போ 2 பவர் இங்கே பவரில் வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குன்ற போது ஹெச்எஃப் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லோயஸ்ட் பவர் எதுவோ அதை எழுதிக்கணும். இப்போ லோயஸ்ட் பவர் எது? பவர் 2 இன்ட்டு 3 இங்கே இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குதுன்ற போது 3 மூணுலேயுமே காமனாக பேஸ் இருக்கணும் அப்படின்ற போது அதை எழுதிக்கணும். ஸோ இதில் லோயஸ்ட் பவர் என்னது? இங்கே 3, இங்கே 2, இங்கே 4 அப்படின்ற போது லோயஸ்ட் பவர் வந்து 2 தான். ஸோ அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 5. ஸோ 5 வந்துட்டு இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. ஸோ அப்போ 5 லோயஸ்ட் பவர் என்ன? இதில் 2, இதுலேயும் 2, இதில் பவர் 1 தான் இருக்குதுன்ற போது அப்போ பவர் 1 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 7 வந்துட்டு இதுலேயும் இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு இதில் இல்லை. ஸோ அப்போ 7 எழுதக்கூடாது. ஸோ ஹெச்எஃப் என்னன்னு கேட்டால் எனக்கு இதுதான் ஹெச்சிஎஃப். சரியா? இதை மல்டிப்ளை பண்ணி வேல்யூவாக வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுனாலும் அந்த மல்டிப்ளை பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு டேரெக்டாக இப்படியே வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது பவர்ஸ் பேஸ் பண்ணி. சப்போஸ் இதே வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க, இதே சம்முக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அதே மாதிரி பேஸ் இதில் வந்து பேஸ் காமனாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. என்னென்ன பேஸ் இருக்குதோ இது எல்லாத்தையுமே எழுதிடணும். இப்போ உதாரணத்துக்கு 2 இருக்குதா? 2 இதில் பவர் வந்துட்டு லோயஸ்ட் பவர் எழுதணும். சரியா? லோயஸ்ட் பவர் எழுதணும். எல்சிஎம்க்கு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் எழுதணும். இப்போ 2 இருக்குது, 2லேயே ஹையஸ்ட் பவர் எது? பவர் 4. ஸோ அப்போ 2 பவர் 4. அதே மாதிரி 3 இருக்குது, 3னுடைய ஹையஸ்ட் பவர் என்னது? 3 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 4. அதே மாதிரி 5 இருக்குது, 5னுடைய ஹையஸ்ட் பவர் என்ன? 5 பவர் 2 தான். அப்போ இன்ட்டு 5 பவர் 2. அடுத்து வேற ஏதாவது நம்பர் இருக்குதான்னு பார்க்கணும். வேற என்ன நம்பர் இருக்குது? 7 இருக்குதா? ஸோ அப்போ 7ஐயுமே எழுதிக்கணும். எல்சிஎம்னு வரும்போது எல்லாத்தையுமே எழுதிக்கணும். அப்போ 7ல் பவர் எது ஹையஸ்ட்டு? பவர் 2. இதுதான் வந்து எல்சிஎம். புரிஞ்சா? எல்சிஎம்க்கும் ஹெச்சிஎஃப்க்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? ஹெச்சிஎஃப் அப்படின்றது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். காமனாக இருக்கிறத மட்டும் இல்லாமல் லோயஸ்ட் பவர்ஸ் என்ன இருக்குதோ அதை எழுதிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ 2 பவர் 2 லோயஸ்ட் அப்படின்ற போது இந்த 2 பவர் 2 தான் 3லேயுமே இருக்கும். ஸோ அதான் மீனிங். ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறத லோயஸ்ட் பவர் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி எல்சிஎம் அப்படின்றது இருக்கிறதுலே வந்துட்டு ஹையஸ்ட் பவர்ஸை நம்ம எழுதிக்கணும். எல்லா நம்பர்ஸுமே எழுதிக்கணும், ஹையஸ்ட் பவரை எழுதிக்கணும். இதான் வந்து எல்சிஎம்க்கும் ஹெச்சிஎஃப்க்கும் டிஃபரன்ஸ். அதே மாதிரி அடுத்த சம் பாருங்க. என்ன இருக்குது? ஏ கியூப் பி பவர் 4 ஏபி பவர் 5 ஏ ஸ்கொயர் பி பவர் 7 இருக்குது. இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ ஏ ஃபர்ஸ்ட் வந்து ஏ இருக்குதா? ஏல எது ஹையஸ்ட் பவர்? 3. நெக்ஸ்ட் பி இருக்குது, பியில் எது ஹையஸ்ட் பவர்? 7. இதான் வந்து எல்சிஎம். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். சரியா? 3 வித்தியாசமான நம்பர். இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொன்னால் 3லேயும் காமனாக ஏ இருக்குதான்னு பார்க்கணும். ஏ இருக்குது. லோயஸ்ட் பவர் என்ன? 1 தான் லோயஸ்ட் பவர். அப்போ ஏ அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பி எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, 4 தான் லோயஸ்ட் பவர். அப்போ ஏ பி பவர் 4. இதுதான் வந்து எல்சிஎம், இதான் வந்து ஹெச்சிஎஃப். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸில் வந்துட்டு சம்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மாடலில் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சக்ஸஸ் ஸ்குவாட் ஐஏஎஸ் அகாடமி.